ஹலோ காய்ஸ், இன்னைக்கு மாஸ்டர்ஸ் எவல்யூஷன் மான்வாவோட எபிசோட் 4 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை அப்லோட் பண்ண முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் போட்டி இப்போ யார் யாருக்கு நடக்க போகுதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். 2வது எபிசோடில் சாவுன்னு ஒரு பர்சன் இருந்திருப்பான். ஆள் அங்கே சொல்லியிருப்பான், நான் உன்னை ஃபைனலில் சந்திக்கிறேன்னு. அந்த பர்சனுக்கும் நம்ம ஹீரோக்கும் தான் இப்போ பேட்டில் நடக்க போகுது. இதுலேயும் என்ன ஹைலைட்னா, 2 பேருமே ஒரே ஸ்கூல்லேருந்து வந்த பசங்க தான். அதனாலேயே அந்த ஸ்கூலோட பாப்புலாரிட்டியும் சும்மா பிச்சுக்கின்னு போகுது. முன்ன இந்த மேட்சே ரொம்ப பங்கமாக இருந்திருக்கும், இந்த மேட்ச் ரொம்ப பங்கமாக இருக்குமா? அதுக்காகவே இந்த மேட்ச் நீங்கள் பார்க்குற மாதிரி இப்போ லைவாக அங்கே டெலிகாஸ்ட் ஆகின்னு இருக்கும். அதுவும் 1000 இல்லை லட்சம் இல்லை மில்லியனு இல்லை 10 மில்லியனு, கிட்டத்தட்ட கோடிக்கும் மேலே அது போயின்னு இருக்கும். உலகம் முழுக்க இவங்களோட லைவ் ஸ்ட்ரீம் தான் அங்கே ஓடின்னு இருக்கு. எடுத்தவொடனே நம்ம சாவ் ஆளு அவனோட ஐசி ஸ்வாட எடுக்கிறான். இவனோட எபிலிட்டியே தான், அவனால் எதையும் உரைய வைக்க முடியும், அதே டைமில் வெப்பனையும் ஆளால் உருவாக்க முடியும். இந்த இடத்துல இவன் போஸ் குத்த நிற்க நம்ம ஹீரோக்கா ரொம்ப ஆர்வமாகுது. நம்ம ஹீரோவோட ஸ்மைல் இருக்கே, அது ஒரு ஈவலான ஸ்மைலு. நீங்கள் எல்லா எபிசோட்லேயும் அதை பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஆளு கொடூரமானவன். சாவ், உனக்காக தான் நான் வெயிட் பண்ணேன், உன்னால் என்ன பண்ண முடியும்னு காட்டு. அங்கே சாவும் அவனோட வேகத்தை அங்கே பயன்படுத்துகிறான். அவனோட வேகம் எந்த அளவுக்கு இருக்கும்னா, ஏகப்பட்ட டூப்ளிகேட் அங்கே உருவாகிற மாதிரி இருக்கும். இதில் எது உண்மையிலேயே சாவ் எது டூப்ளிகேட்டுன்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அதிகமான ஆளுங்க அங்கே இருக்காங்க. ஆனால் ஆளு அங்கே ஒண்டி விடலை. வரும்போதே 7 ஸ்டார் ஸ்டெப்ஸ் அப்படின்னு ஒரு அட்டாக் அவன் பயன்படுத்துகிறான். அவனோட வேகத்தால் ஏகப்பட்ட ஐசி ஸ்வாடு அது டைரெக்டாக நம்ம ஹீரோ நோக்கி வரும். நம்ம ஹீரோ அவனோட அட்டாமிக் ஃபிஸ்ட்டை கீழ் நோக்கி தாக்குறான். அந்த எக்ஸ்ப்ளோஷன் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஏதோ அந்த இடத்துல பாம்பே வச்சா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும். அங்கே வந்த ஒரு ஐசி ஸ்வாடும் அப்படியே பொடி பொடியாக சுக்குநூறா நொறுங்கி போகுது. நான் யோசிச்சமா தான், இந்த பையன் ரொம்ப லேசியாக இருக்கான், டைமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டைரெக்டாக தரையில் அவன் தாக்கியிருக்கான். இது மூலமாக மொத்தமா அந்த ஸ்வாடும் அழிஞ்சு போச்சு, என்னோட டூப்ளிகேட் அதுவும் அழிஞ்சு போச்சு. நம்ம ஹீரோ பண்ண அட்டாக்ல ஏதோ ஒரு பாம்பே வெடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தரையே அங்க உடஞ்சிருக்கு. அங்க சாவும் யோசிக்கிறான், நான் யோசிச்ச மாதிரி தான் என்னோட டிஃபென்ஸ் எபிலிட்டியை வச்சு கண்டிப்பா இவனை எதிர்த்து போட்டி போட முடியாது. ஏன்னா ஷானே இதுக்கு முன்னாடி ரொம்ப மாஸ்டரஸா அங்க போட்டி போட்டான், அவனாலேயே அங்க எதுவுமே பண்ண முடியல. அதனால லாங் ரேஞ்சில தான் முடிஞ்ச அளவுக்கு தாக்கி இவனை ரொம்ப கலை பார்க்கணும். அதே மாதிரி என்கிட்ட சீக்கிரட்டா ஒரு ட்ரம் கார்டும் இருக்கு. இப்படி சொல்லிட்டு ஆளு அவனோட அவேக்னிங் அங்கே பண்ணுறான். அப்படி அவன் பண்ணோன்னே அங்கே ஒரு ஐசி டிராகன் அப்படியே பின்னாடி வந்து நிற்குமா. அந்த சாவோட கையும் அப்படியே டிராகனோட கிளாஸா மாது. அங்கே அவனோட பவரை பயன்படுத்துறான். அவனோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஆளு தொடுற இடம்லாம் அப்படியே ஐஸால நிறையும். அங்கே சாவுக்கு இப்போ அப்படியே சப்போர்ட் மாறுது. சாவு ரொம்ப ஆன்சமா இருக்கான். உன்னோட அட்டாக்கும் ரொம்ப பயங்கரமா இருக்கு. அந்த டெவில சீக்கிரமா தோக்கடி சாவ், உன்னால முடியும் சாவ் இப்படின்னு ஐஸ் அட்டாக் பண்ணும் போதே எல்லாருமே அங்க கத்தின்னு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அந்த ஐஸுக்குள்ள மாட்டிக்கிறான். அப்புறம் தான் அந்த ஸ்டேடியமே காட்டுறாங்க. அந்த அரீனா கிரவுண்ட் இருக்கும்ல, அது முழுக்க ஒரே ஐஸா இருக்கு. அதுக்குள்ள நம்ம ஹீரோவும் மாட்டிக்கிறான். நம்ம ஈய பத்தி இவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் இவனோட ஐசி எபிலிட்டியை இங்க கொண்டு வந்திருக்கான். அவ்வளவுதான், ஈயோட கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஆனா அதுதான் ஒரு மிகப்பெரிய தப்பு. ஏன்னா நம்ம நியூக்ளியர் ரேடியேஷனை பரப்ப உறைஞ்சு போன ஐஸ்ல இருந்து ஒரு பயங்கரமான அட்டாக் அப்படியே வெளியில பாயும். அதை பாக்குற நம்ம சாவ்லாம் ரொம்ப ஷாக் ஆகுறான். எப்படி இது பாசிபிள்? ஏதோ கயிறை உடைக்கிற மாதிரில இவன் அசால்ட்டா உடைச்சிட்டு போறான். இதெல்லாம் என்ன கதையா இருக்கு? அந்த ரேடியேஷனோட இருக்கிற அட்டாக்கும் டைரக்டா நம்ம சாவை நோக்கி வரும். நம்ம சாவும் கரெக்டான டைம்ல ஐஸ் அங்க எழுப்பி வர்றான். அந்த ஐஸ் மேல அந்த அட்டாக்கு பட ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷனும் அங்க ஏற்படுது. நம்ம ஹீரோவும் அந்த ஐஸை விட்டு வெளியில வரும் போதே சொல்றான், ஐசி டிராகனோட பவரா இந்த பவர், இது என் மேல ஒர்க் ஆகும் அப்படின்னு யோசிச்சியா? ஒர்க் ஆகும்னு யோசிக்க கூட கூடாது. ஆனா ஏதோ ஒன்று, நான் பண்ண அட்டாக்ல இருந்து எப்படியும் நீ தப்பிச்சிட்ட போலியே. அங்க இப்பதான் நம்ம ஜோக்கும் அங்க புரியுது, அதாவது அவனுக்கும் நம்ம ஹீரோக்கும் எந்த அளவுக்கு பவர் கேப் இருக்குன்னு. ஆனா ஏதோ ஒன்று, உன்னோட கதையை நான் எப்படியாச்சும் முடிப்பேன். நான் என்கிட்ட ஒரு சீக்ரெட்டான ஒரு மூவ் இருக்கு. அந்த மூவை கடைசியா நம்ம சூக்காக நான் சேவ் பண்ணி வச்சேன். ஆனா இப்போ அதை உன் மேல பயன்படுத்துற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல ஆளு கையை தூக்க வானத்துல ஒரு மிகப்பெரிய ஸ்வாடு மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உருவாகுது. அங்க இதோட பேரை இப்பதான் அவன் ரிவீல் பண்றான், சோல் டேமேஜிங் ஸ்வாடு இன்டென்டா. அங்க இதை பாக்குற நம்ம சேர்மனே ரொம்ப ஆச்சரியமாகறாரு. ஏன்னா அவனோட வயசே ரொம்ப கம்மி தான். அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி ரொம்ப டிஸ்ட்ரக்டிவான பவரை அவன் பொசஸ் பண்ணியிருக்கான். அங்க உடனே ஆளு அந்த பவரை பயன்படுத்த அடுத்த செகண்டே அந்த இடத்துல ரத்தமா சுட்டுது. யாரோட ரத்தம் பார்த்தா நம்ம ஈயோட ரத்தம் தான். முதல் முறையா இப்பதான் அவனோட கையில ஒரு சின்ன கீரல் விழுந்திருக்கு. அதனால தான் நம்ம ஈக்கு அங்க ரத்தமா ஊத்துது. ஏய், உன்னோட ஸ்வாடு அந்த அளவுக்கு ஷார்ப்பா இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர்ல இதை விடவும் ஒரு பெட்டரான ஸ்வாடை கொண்டு வா. என்ன இதை பாக்குறவன் ரொம்ப ஆச்சரியமாகறான். என்ன இது, எப்படி என்னோட ஸ்வாடு உடைஞ்சு போச்சு?
அப்போனா என்கிட்ட ஜெயிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு சான்ஸ் இல்லையா என்ன? சான்ஸை பற்றி கேட்குறியோ, அது கொஞ்சோண்டு இருந்துச்சு. இப்படி நம்மால சொல்ல அவன் யோசிக்காம அங்கே ஒத்துக்கிறான். சரி, இந்த இடத்துல நான் தோத்து போயிட்டேன்னு ஒத்துக்கிறேன். இப்படி அங்கே அனௌன்ஸ்மெண்ட்டும் வர ஃபைனல்ஸோட வின்னரு வேற யாரும் இல்லை, நம்ம தான். இதான் அங்கே வின்னருன்னு தெரிஞ்சோடனே நம்ம ஈய தலையில வச்சு அங்கே கொண்டாடுறாங்க எல்லாருமே. ஆஹா ஓஹோ வேற லெவலு இப்படின்னு அங்கே ஈக்காக ரொம்ப அவங்க சந்தோஷப்படுறாங்க. நியூஸ் மீடியான்னு எங்கே பார்த்தாலும் நம்ம தான். இத்தனைக்கும் டவுனுக்குள்ளேயும் ட்ரெண்டு. அந்த டவுன் முழுக்க பேனரு டிவி எல்லா இடத்துலையும் நம்ம இதான் இப்போ ஃபியூச்சரோட ஸ்டாராம். அங்கே நிற்கும் போது ஈயோட பேரை ஏற்றுக்குன்னு எல்லாருமே அங்கே சியர் பண்ணுறாங்க. கமெண்ட்ரி பண்ணுற அந்த ஆளும் அவங்க சொல்கிறான், 3 நாள் போட்டியோட வின்னர் வேற யாருமே இல்லை, ஃபைனலி நம்ம தான். அவன் தான் இருக்கிறதுலேயே டாப்பான ஸ்கோரையும் பண்ணியிருக்கான். அங்கே கிட்ட இதுக்கப்புறம் மைக்கை வச்சு நம்ம எப்படி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காமான்னா அதை பற்றிலாம் அவங்க கேட்குறாங்க. அம்மா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்ட்ரென்த்தை ஏற்றணும்னு சொல்லி இதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணீங்களா? அது மூலமாக தான் நீங்கள் ஸ்ட்ராங் ஆனீங்களா? இதெல்லாம் கேட்குற நம்மளாலே ஷாக் ஆகுறான். ஏன்னா இதெல்லாம் சீக்ரெட்டாக இருந்துச்சு, அது ஒரு சீட்டிங் மாதிரி. ஆனால் அதையே அவங்க கேஷுவலாக அங்கே சொல்கிறாங்க. நம்ம அங்கே ஜெயிச்சிட்டால, இதுக்கு மேலே அங்கே எதுவுமே மேட்ரு இல்லை. கிட்ட ஏதாச்சும் பேசுங்கன்னு சொல்லி மைக்கை கொடுக்க நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட டீச்சர், அவருக்கு தான் நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். நான் அவரு தான், நான் என்னதான் சோர்ந்து போனாலும் அவரு தான் அந்த இடத்துல முயற்சியை விடாத உன்னால கண்டிப்பா முடியும் அப்படின்னு நாங்கள் சியர் பண்ணாரு. எனக்குள்ள இந்த அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை எழுப்பினது அவரு தான். இதை கேட்குற டீச்சரா கட்டி பிடிச்சி அழுகுறாரு. நான் யோசிக்கல நான் வந்து உன்னை அந்த அளவுக்கு பெருசா பார்க்கல நான் எனக்காக இந்த அளவுக்கு சொல்லுவேன்னு யோசிக்கல ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கு நீ இப்படி எல்லாம் சொல்லும் போது. நான் முதலியே உன்னோட பொட்டன்ஷியல் பார்த்துருக்கணும் நம்ம ஹீரோக்கு ஒரு பெருசா ஏதோ பண்ணலனாலும் அந்த இடத்துல அவருக்காக அவன் பேசியிருக்காங்க. அதனாலயே அவரு அழுதுன்னு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோ டீச்சரை பத்தி அங்க சொல்லும் போது அங்க மீசையோட ஒரு பர்சனும் கைய பயங்கரமா ஆட்டான். ஆளுக்கு தெரியல யாரா இவன் கோமாளின்னு. நல்லா ஊத்தி பார்க்கும் போது தான் தெரியுது நம்ம ஹீரோ படிக்கிற அதே காலேஜோட ஹெட் மாஸ்டர், அதாவது பிரின்சிபல் அவரு தான். அங்க அவரும் நல்லா கையை வீசிட்டு 2000000 இப்படின்னு இன்னொரு 0 சொல்லி அங்க 2 மில்லியன் உனக்கு தரேன், என்னோட பேரை சொல்லு, நம்மளோட ஸ்கூலை பத்தி ப்ரோமோட் பண்ணு அப்படின்னு ஒரு கையை வச்சோம் கண்ணை வச்சோம் அவங்க சொல்ல. நம்ம ஹீரோக்கு ஸ்டார்டிங்ல புரிஞ்சிருக்காது. ஆனா அந்த பணத்தை பத்தி பேசும்போது அங்க ஆளுக்கு புரிஞ்சு போயிடுச்சு, ஹீரோ மூலமா நம்மளுக்கு பணம் கிடைக்க போகுதுன்னு. அதனாலேயே பிரின்சிபலை பத்தியும் அந்த ஸ்கூலை பத்தியும் அவன் சொல்றான். அந்த பிரின்சிபல் அந்த ஸ்கூலு இது ஒண்டி இங்க இல்லைன்னா நான் எவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டேன். அதே மாதிரி என்னோட உழைப்புக்கு வந்தா நான் தேங்க்ஸ் சொல்றேன். என்னோட உழைப்பும் என்னோட நாலேஜை உண்டி இல்லைன்னா நான் எவ்வளவு தூரம் கண்டிப்பா நான் வந்திருக்க மாட்டேன். நான் இப்படி ரொம்ப நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். இப்படி இவன் சொல்லும் போது நம்ம ஹீரோவோட அந்த இன்ஃபினிட் சிஸ்டம் அதுவும் ஏதோ ஒரு விஷயத்த அங்க ஷோ பண்ணுது. கங்க்ராச்சுலேஷன், இப்போ நீங்க ஸ்காலர்ஷிப்பை அடைஞ்சனால உங்களுக்கு வெற்றிகரமா ஒரு ரேண்டமான ரிவார்டு, அதுவும் ஒரு டெம்ப்ளேட் எபிலிட்டி தான் கிடைக்குது. என்னன்னா ஆல்ரெடி நம்ம ஹீரோ கிட்ட அந்த மாஸ்டர் டிமோல அது இருக்கு. அது மாதிரியே ஏதோ ஒரு கொடூரமான மாஸ்டர்ஸான எபிலிட்டி அவனுக்கு கிடைக்கும். இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவோட கண்ணு அதையே பார்க்கும். அட எதுனப்பா புது கதையா இருக்கு, அப்பனா எனக்கு புது எபிலிட்டி கிடைக்க போதா? யாரு யோசிச்சா ஒரு விஷயத்த முடிக்கிற மூலமா இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் கிடைக்கும்னு. இதுக்கப்புறம் சீன் அப்படியே ஸ்டேடியமோட காலிடோருக்கு வந்து அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ உச்சா போலான்னு வந்தா கூட பின்னாடியே ஆளுங்க தோத்திக்கினே வராங்க. ஐயோ அந்த வந்துட்டாங்க, அவனை தோத்துங்க, ஏகப்பட்ட கேள்வியை கேட்கணும் அப்படின்னு ரிப்போர்ட்டர்ஸோட கூட்டம் ஆளா மோதுது. நம்ம ஹீரோவை அவங்க விடவே மாட்டாங்க. நீ எந்த யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணலான்னு இருக்க, நீ இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு இருக்க, அட என்ன உச்சா போக விடுங்கப்பா. இப்படி அவன் அவசரமா போயின்னு இருக்கும் போது பக்கத்துல இன்னொரு பையன் வந்து கேட்கிறான், நீ என்ன யோசிக்கிற, சூரமோ அழகா இல்ல காயிரமோ அழகா, இந்த 2 பேர்ல யாருப்பா அழகு, நீ சொன்னா நல்லா இருக்கும், சொல்லு சொல்லு எப்படின்னு அவன் கேட்கும் போது அந்த இடத்துல அடி போடா வேற வேலையில எப்படின்னு ஆளு அங்க திரும்பவும் ஓட ஆரம்பிக்கிறான். இந்த சைடு இந்த ரிப்போர்ட்டர்ஸ் இவங்களோட பிரச்சனைன்னு பார்த்தா இந்த நாய் வர அடிக்கடியும் வந்துடுறான் ஏதாச்சும் ஒன்று எத்துன்னு. அங்க மத்தவங்களும் எவ்வளவோ நில்லுன்னு சொல்றாங்க. ஆனா எதையுமே கேட்காம ஆளு எப்படியோ தூரமா இருக்கிற ஒரு பேஸ்கெட் பால் கோர்ட்டுக்கு வரான். எப்பா எப்படியோ நான் தள்ளி வந்துட்டேன், இப்போதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஏடிஎம்ல இருக்கும் போது ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் எனக்கு அன்லாக் ஆச்சு. ஏதோ ஒரு டெம்ப்ளேட் தான், அது என்ன எபிலிட்டி அப்படின்னு நான் பார்க்கல. நான் அந்த இடத்துல ஏகப்பட்ட ஆளுங்க இருந்தாங்க. உங்க முன்னாடி பார்த்தா இவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு அவங்களுக்கு டவுட் ஆகும். அதனால தான் இந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்கேன். போன வாட்டி மாதிரியே இந்த வாட்டியும் இது ஒரு மாஸ்டர்ஸான எபிலிட்டி எனக்கு கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆளு ரொம்ப உற்சாகமா இருக்கும் போது அங்க திடீர்னு ஒரு வாய்ஸ் கேட்கும், கங்க்ராச்சுலேஷன், டாப்பான ஸ்பாட்டை அடைஞ்சிருக்க போலியே. அட யாரா இவன், திரும்பவும் ரிப்போர்ட்டரா இப்படின்னு ஆளு யோசிக்கும் போது அப்புறம் தான் தெரியுது அவன் ஒன்றும் ஒரு ரிப்போர்ட்டெல்லாம் இல்லை,
அவன் ஹவுடு அந்த பெரிய யூனிவர்சிட்டிலேருந்து ஆளு வந்திருக்கான். நான் வந்து அந்த ஜெனட்டிக் லாக்கு அதை பற்றி தான் பேசணும்னு வந்திருக்கேன். ஜெனட்டிக் லாக்கா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நம்ம வந்து அப்போ சொல்லியிருப்பான், நான் ரிஃப்ட்டுக்குள்ளே போனேன், பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்தேன், அதுக்கப்புறம் தான் என்னோட ஜெனட்டிக் லாக்கு அது வந்து அன்லாக் ஆச்சு அப்படி இப்படின்னு எதோ புரடா விட்டுருப்பான். அதை இந்த ஆளு சீரியஸாக எடுத்துக்கினா. ஆனால் இவனுக்கு தெரியாது நம்ம ஆளுக்கிட்ட மாஸ்டர்ஸ் டெம்ப்ளேட் இன்ஃபினிட் எவல்யூஷன் சிஸ்டம் இருக்குன்னு. ஏன்னா அது மூலமாக தான் நம்ம ஆளு இந்த அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கான். நான் ரொம்ப யோசிக்கிறேன், இவனுக்கு அந்த எபிலிட்டியை பற்றிலாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி எனக்கு தெரியல இவன் எதுக்காக வரணும், யார் இவன். அப்புறம் தான் அந்த மிஸ்டீரியஸான ஆளே அவனை பற்றி சொல்கிறான். நீ இந்த ஜெனட்டிக் லாக் இந்த விஷயத்த அப்பா மூலமாக தானே இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமாம், அது கரெக்டு தான். நான் ஒன்றும் இந்த உடம்போட ஓனர் இல்லை, ரீஇன்கார்னேட் ஆகி வந்திருக்கேன். நான் இந்த பாடியோட மெமரிஸ் எல்லாம் வச்சு பார்த்தா அந்த விஷயம் உண்மைதான். ஸ்டூடெண்ட்டி, நீ கண்டிப்பாக ரொம்ப க்யூரியஸாக இருப்ப. ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு எப்படி இந்த ஜெனட்டிக் லாக் இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சிருக்கும். நான் உங்கள் அப்பா வந்து ஒரு ஆர்டினரியான டாக்ஸி டிரைவர் தான். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி யாருக்குமே தெரியாத விஷயம் அதை பற்றி இவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும். அவரோட ப்ரொஃபஷன் என்ன, அவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு, அதெல்லாம் உனக்கு தெரியாது. கண்டிப்பா கேட்குற ஆளும் யோசிக்கிறான், அப்போ என்ன இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கா என்ன. ஆனா அந்த ஆளு ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை தரான். ஏய், நீ வந்து ரொம்ப ஸ்பெஷலானவன், அதனால்தான் ஹவுடு யூனிவர்சிட்டியே உனக்காக ஒரு சீக்ரெட்டான டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்கு. அந்த டாக்குமெண்ட் எடுக்கும் போது நம்ம ஆளு ரொம்ப ஷாக் ஆகுறான். என்ன போட்டிருக்கோம்னா, ப்ரொமித்தியஸ் அப்படின்னு ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனு ஒரு காலத்துல இருந்துச்சு. அதோட முக்கியமான வேலையே இந்த ப்ளூ ஸ்டார் இந்த பிளானட்ல பயாலஜிக்கலா ஜீன்ஸை டெவலப் பண்றது. இந்த மாதிரி விஷயம் தான் அது ஒரு மிகப்பெரிய ஃபீல்டு. ஆனா சில பல இன்சிடென்ட் மூலமா அது எல்லா கண்ட்ரிலையும் பிளாக் ஆச்சு. இந்த விஷயம் இருக்குது அப்படின்னு யாருக்குமே அங்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள ஏகப்பட்ட ஆளுங்க ஒர்க் பண்ணாங்க. அவங்க எல்லாருமே அவங்களோட ஐடென்டிட்டிஸை மறைச்சு தான் சிட்டிஸ்குள்ள இருந்தாங்களே. அதே மாதிரி நீ சொன்னிய அந்த ஜெனட்டிக் லாக்கு அதுவும் ஒரு டெக்னாலஜி தான். அதுவும் அந்த ப்ரெமித்திஸ் அதோட ஒரு கீ ப்ராஜெக்ட் தான் அது. ஆனால் இதை கேட்குற நம்ம ஆளு வந்து ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுன்னு யோசிக்கிறான். அப்போனா இந்த ஆளுங்க என்ன யோசிக்கிறாங்க, என்னோட சீப்பான அப்பா ஒரு சீனியர் ப்ரொஃபஸரா ப்ரெமித்திஸ்ல இருந்தாரு அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்களா. அதே மாதிரி அந்த ப்ரெமித்திஸ் அதோட சீக்ரெட் ரிசல்ட் தான் அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்களா என்ன இப்படின்னு இவன் யோசிக்கும் போது அந்த பர்சனும் இப்பதான் அங்க விஷயத்த சொல்றான். நீ எதை பத்தியோ கவலைப்பட வேணாம் கண்ட்ரி, இதுக்கு மேலேயும் நிறைய பிரச்சனையை தராது, நாங்க மீதி விஷயத்த பாத்துக்கிறோம். நான் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தேன்னா, இந்த மாதிரி இந்த விஷயத்த பத்தி உனக்கு தெரியணும், ஏன்னா இதுல நீயும் இன்வால்வ் ஆயிருக்க அப்படின்னு சொல்லிதான் நான் இங்க வந்தனே. நான் இந்த விஷயத்தினால நீ காமா இல்லாம உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா. ஆனா நம்ம ஹீரோ மனசுலயே அங்க ரியாக்ஷனோட யோசிக்கிறான். அட என்னையா இவன் சொல்ல இருக்கான், இவன் நான் சொன்னாலும் நம்ப மாட்டான், அவனை விடவும் நான் தான் ரொம்ப காமா இருக்கேன். ஆனா அந்த ஆளு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான், நீ வந்து கவலைப்பட வேணாம், உன்னை பத்தின விஷயம் வெளியில வராது, அதே மாதிரி உன்னோட சேஃப்டி அது எங்களோட பொறுப்பு. நம்ம ஹீரோக்கா இதெல்லாம் சொல்லும் போது அங்க பெருமையா இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ இது வரைக்கும் ஒரு அனாதை மாதிரி இருந்தான். ஆனா இப்போ என்னன்னா ஒரு செலிபிரிட்டி மாதிரி. அதனாலேயே எல்லாருமே தேடி வருது. ஏகப்பட்ட விஷயம் வந்து இதுக்கப்புறம் நடக்கும். ஆனா இவங்களால அந்த பிரச்சனை வந்து நடக்காது அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அங்க நிம்மதியா இருக்கு. சரி, இந்த மாதிரி நான் வந்த வேலை முடிஞ்சுது, நான் வந்து கிளம்புறேன் இப்படின்னு ஆளு போயிடறான். அங்க இப்போதான் நம்ம ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஃபைனலி அவன் போயிட்டான். காலேஜ் பிரின்சிபல் மூலமா ஏகப்பட்ட பணத்தையும் நான் சம்பாதிக்க போறேன். அதே மாதிரி அந்த ஹவுடு யூனிவர்சிட்டி அதுக்கும் என்னால அசால்ட்டா போக முடியும். என்கிட்ட இப்போ 2 மில்லியனுக்கான பணமும் இருக்கு, 800 அடிஷ்னல் போனஸும் எனக்கு கிடைக்கும். பணமா இருக்கு என்கிட்ட. ஆனா இது இப்போ ரொம்ப முக்கியம் இல்ல, இதை விடவும் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் என்னோட நியூவான எபிலிட்டி. அதாங்க அந்த டெம்ப்ளேட் எபிலிட்டி. அதை பத்தி நான் பார்க்கணும், ஏன்னா அது என்ன எபிலிட்டின்னு நான் பார்க்கவே இல்லை. ஸோ இதனால அங்க ரொம்ப ஆர்வத்தோட அந்த ஸ்கிரீன் அவன் டச் பண்ண அங்க ஆர்வத்தை ஆளால அடக்கவே முடியல. எப்படா ஓப்பன் ஆகும் அப்படின்னு அவன் யோசிப்பான். திடீர்னு நம்ம ஹீரோட மண்டைக்கு மேல ஏதோ போர்ட்டல் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உருவாகும். அதுவும் ஏதோ ஒரு வளைய மாதிரி கிரியேட் ஆக நம்ம ஹீரோ ஆன்னு வாயை பொழக்கிறான். அங்க வித்தியாசமா ஏதோ ஒரு டோர் மாதிரி ஏதோ ஒன்று அப்பியர் ஆகுது. சைட்ல மாஸ்டர் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு. அது கிளியரா அங்க கிரியேட் ஆயிருக்காது. அப்புறம் தான் அது என்னன்னு காட்டுறாங்க. அட்டாக் அண்ட் டைட்டன்ல ஒரு ஜெயிண்டான டைட்டன் வரும்ல, அதே மாதிரி ஒரு ஹியூமனாய்டு டைட்டன் தான் அது. ரேங்க்ல இருக்க ஒரு டெம்ப்ளேட்டை நம்ம ஹீரோ வெற்றிகரமா அவைக்கின் பண்ணிட்டான். இது சூப்பர் ஜெயிண்ட் ஹியூமனாய்டு. நம்ம ஹீரோவால அட்டாக் அண்ட் டைட்டன்ல வர அந்த ஸ்டீம் டைட்டன் அந்த மாதிரி மாற முடியுமா சிம்பாலிக்கா. நம்ம ஹீரோவோட டைட்டனும் கிட்டத்தட்ட 60 மீட்டர் அளவுக்கு பெருசா இருக்குமா. அதே மாதிரி இதோட காம்பேட்டபிலிட்டி அது ஒரு பர்சன்ல இருக்கு. நான் இதை பத்தி அவன் கவலைப்பட வேணாம், ஏன்னா அது அசால்ட்டா ஏறிடும். ஏன்னா இதோட பிளஸ் பாயிண்டே அதுதான். ஏன்னா இது ஒரு ஹியூமனாய்டு, ஈஸியா நம்ம டிமோலா இருக்கிற அளவுக்கு இதையும் அவனால கொண்டு வர முடியுமா. நம்ம ஹீரோவும் ஆச்சரியமா இருக்கான். அப்போனா என்னால அட்டாக் அண்ட் டைட்டன்ல வர மாதிரி ஒரு டைட்டனா மாற முடியுமா.
ஆனா அப்புறம் தான் அவனோட மைண்ட்ல ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகும். என்னன்னா இப்போ அவன் கிட்ட 2 டெம்ப்ளேட் இருக்கு. ஒன்னு ஒரு டைட்டனா அவனால மாற முடியும், ரெண்டாவது டிமோலா அந்த மோடுக்கு அவனால போக முடியும். டைட்டனா மாறும்போது 60 மீட்டர் பெருசா மாற முடியும். டிமோலா மோடுக்கு போகும்போது அவன் பயங்கர பலசாலி ஆயிடுவான். டைட்டனே பவர்ஃபுல்லு. அப்படி இருக்கும்போது ரெண்டுமே சேர்ந்தா எப்படின்னு அவன் யோசிச்சு பார்க்கறான். சும்மா அள்ளுது அந்த இமேஜ். இந்த சீனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் வரும். உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா இருக்கும். இந்த விஷயம் ஒண்டி ஏற்பட்டா கிங் ஆஃப் மாஸ்டர்ஸோட ஹைபிரிடா நான் தான் இருப்பேன். அப்புறம் சீன் அப்படியே வேற ஒரு பர்சனை நோக்கி போகுது. ஆளு யாரு கூடய ஃபோன் பேசினு இருக்கான். பிரதர் லாங், நீ சொல்றத வச்சு பார்த்தா அந்த பர்சனலான மேட்ரு அது உங்களுக்கு இருக்கு, அதனாலேயே மற்ற டாஸ்க் எதையும் நீங்க ஏத்துக்க மாட்டீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அங்க ஹியூவாலாங்கோ, ஆமா நீ சொல்றது உண்மைதான், இதுக்கு மேல எனக்கு ஐடியா இல்ல. அங்க ஹியூவாலாங்கோ, ஆமா நீ சொல்றது உண்மைதான், இருக்கிற எல்லா ஷெட்யூலும் கேன்சல் பண்ற. புரியுது பாஸ், நான் அதே மாதிரியே பண்றேன். இப்படி அவன் சொல்லும் போது அவனுக்கு பயங்கரமா அங்க கோவமா இருக்கு. அவன் விரல வைக்கிற இடம் எல்லாமே அப்படி நொறுங்குது. இவன் எதுக்காக இந்த அளவுக்கு கோவமா இருக்கானா, அவனோட பிரதரு அவன் ரிஃப்ட்டுக்குள்ள போனதுதான். அதுக்கப்புறம் அவன் வந்த மாதிரி இல்ல. கடைசியா அவன் பிரதரோட சிக்னல் எத்தல டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அங்க நியூக்ளியர் ரேடியேஷன் அந்த அட்டாக் பண்ண மாதிரி இருக்கும். கரெக்டா அந்த டைம்ல நம்ம ஹீரோவும் அங்க ஸ்கிரீன்ல நியூக்ளியர் ரேடியேஷன் அந்த அட்டாக் பண்றான். இதுலயே நம்ம லாங்க் அங்க தெரியுது. பிரதரை கொன்னு இருக்காங்க. கொன்னது வேற யாரும் இல்ல, நம்ம தானே. உங்களுக்கு டவுட் வரலாம் லாங்கோட பிரதர் யாருன்னு. அது வேற யாரும் இல்ல, அந்த மொட்டை தான். மொட்டை ரேரான விஷயத்தை எடுக்கலான்னு போயிருப்பான். அந்த இடத்துல நம்ம ஹீரோ முச்ச விட்டான். இந்த உலகத்துல நியூக்ளியர் ரேடியேஷனை பயன்படுத்துற மாதிரி ஒரே ஒரு வாரியர் ஒண்டி தான் இருக்கான். அவன் வேற யாரும் இல்ல, அவன் நான் ஆல்ரெடி என்னோட பிரதர் கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், மாதிரி அண்டர் கிரவுண்டு இந்த ரிலியம் இதுக்குள்ளெல்லாம் போகாதுன்னு. நான் அட்வைஸ் பண்ணியும் ஏன்டா நீ கேட்கல? அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அவனை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ அவன் உயிரோடவே இல்லை. இப்படி இவன் சொல்லும் போது அங்க கரெக்டா வின்னர் வேற யாரும் இல்ல, நம்ம தான் இப்படின்னு அங்க நியூஸும் ஓட நம்ம ஆளுக்கா பயங்கர கடுப்பாகுது. ஏன்னா ஆல்ரெடி கோவத்தோட உச்சத்துல இருக்கான். அங்க கொண்டான்னு தெரிஞ்சவனே நம்ம பார்த்துக்கினே அவன் யோசிக்கிறான். இவாங்டோ யூனிவர்சிட்டியோட ரேரான ஜீனியஸ்ன்னு நினைக்கிறேன். ஆனா நான் ஒன்றும் இவனை அப்படியே விட மாட்டேன், பலிக்கு பலி வாங்கியே தீருவேன். அப்புறம் சீன் அப்படியே நம்ம ஹீரோட வீட்டுக்கு வந்து ஆளுக்கும் ஏதோ ஒரு லெட்டர் வந்திருக்கும். அது என்னன்னு செக் பண்ணும் போது அது நம்ம சாவு தான் ஏதோ ஒரு லெட்டர் மாதிரி ஒரு விஷயத்த அனுப்பியிருக்கான். அதுலயும் என்ன போட்டிருக்குதுன்னா ஹிவாடோ சென்ட்ரல் ரிசர்ச் உங்க ஆன்சிட்டியோட ரெட்வுட் மவுண்டனு, அதுவும் கரெக்டா 3 மணிக்கு ஏதோ ரிஃப்ட் அப்பியர் ஆக போதான். அது மேபி சியா இருக்கலாமா இல்ல அதுக்கு மேல கூட இருக்கலாமா. அதனால இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் சொல்லி அந்த ரிஃப்ட்டுக்குள்ள நானும் போகலான்னு இருக்கேன். அதனால நீயும் வரியா அப்படின்னு கேட்க தான் நான் உனக்கு லெட்டர் அனுப்பியிருக்கேன். இப்படிக்கு அங்க சாவ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனா இதை பார்க்குற நம்மளோட ரியாக்ஷன் இருக்குமே, நம்ம மாடர்ன் ஏரியால இருக்கும். இந்த மாதிரி டைம்லயோ இவன் என்னன்னா லெட்டர் அனுப்பின்னு இருக்கான், இல்லைனா இப்படி இருக்கமோ இவனும் ஒரு டைம் டிராவலரோ இப்படின்னு தான் ஆளு யோசிக்கிறான். அப்புறம் சீன் அப்படியே அதே ரெட்வுட் மவுண்டனை நோக்கி போகுது. இந்த இடமே ரெட் கலர்ல இருக்கும், அதனால தான் ரெட்வுட் மவுண்டன்னு வச்சிருக்காங்க போல. அந்த இடத்துல கூட்டமா ஏகப்பட்ட வாரியர்ஸ் வந்திருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 1000 இருப்பாங்க. எல்லாருமே அந்த ரிஃப்ட்டுக்குள்ள போக போறாங்க. மான்வாவா நீங்க படிக்கும் போது சில டைம் ரிஃப்ட் இல்ல டஞ்சனு இல்ல ரிலேம் இந்த மாதிரி மாத்தி சொல்லுவாங்க. ஆனா எல்லாமே ஒண்ணுதான், நான் தான் கான்ஸ்டன்டா ரிஃப்ட் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி சந்திக்கிற ஒருத்தவங்களோட பேரும் ஒரே மாதிரி லிங்க் ஆகும். அதனால நான் லைட்டா மாடிஃபை பண்ணி தான் சொல்றேனே. அந்த இடத்துல நம்ம ஹீரோ எதிர்பார்த்த மாதிரி தான். ஏன்னா இங்க புதுசா ரிஃப்ட் வருதுன்னா கண்டிப்பா அது நிறைய பேரோட அட்டென்ஷனை இழுக்கும். அதுக்கேத்த மாதிரி தான் இங்கேயும் நிறைய பேர் வந்திருக்காங்களே. அங்க நம்ம சாவும் அங்க கூப்பிடுறான். ஹேயி நீ ஃபைனலி வந்துட்டியா? நம்ம பார்த்தோன்னே அவனுக்கு தெரியுது, ஹேயி நீ வழக்கத்தை விட இன்னமும் ஸ்ட்ராங்கரா மாறிட்டேன்னு நினைக்கிறேன். நான் யோசிக்கல இந்த அவன் ரொம்ப அதிகமா சென்சிபிலிட்டியை வச்சிருக்கானா என்ன. ரீசெண்டா நான் காலேஜ் வழியா கிடைச்ச பணத்தையும் ஏகப்பட்ட ஜெம்மியும் நான் போட்டேன்னா அதனால என்னோட அந்த டைட்டன் எபிலிட்டி அதோட காம்பேக்டபிலிட்டி அது 35% இருக்கு. ஆனா இந்த ஹியூமனைடு டைட்டனோட அட்வான்டேஜ் என்னன்னா என்னால சீக்கிரமா அதோட காம்பேக்டபிலிட்டியை ஏற்ற முடியும். அதனால பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு விஷயம்ப்பா, இவன் எல்லாத்தையுமே நோட் பண்றானா என்ன. சரி சாவ், இந்த மாதிரி நீ எந்த யூனிவர்சிட்டிக்கு போலான்னு இருக்க, அதாவது எதுல அப்ளை பண்ணிருக்க? அவுட் யூனிவர்சிட்டி தான் கிடைச்சா அங்க போக வாய்ப்பு இருக்கு. இப்படி இவன் சொல்ல நம்ம ஹீரோ யோசிச்ச மாதிரிதான். ஆனா அவன் அப்படி சொல்லும் போது அங்க கிடைக்காத மாதிரி தான் அவன் சொல்லுவான். லைட்டா அவனோட மூடு சரியில்லாத மாதிரி இருக்கும். அதுக்குள்ள கரெக்டா அங்க 3 மணி ஆயிடுமா. நிக்கும் போது கரெக்டா அந்த ரிஃப்டும் அங்க ஓப்பன் ஆகுது. ரிஃப்ட் ஓப்பன் ஆகும் போது நிறைய தலையோட இருக்கிற ஒரு மாஸ்டரும் அப்படியே நம்ம ஆளுங்களை நோக்கி பாயமா. எங்கேயே இந்த எபிசோடும் முடியுது. ரிஃப்ட் சி ரேங்க் இல்ல அதுக்கும்
மேலே இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் இஎஃப் தான். ஸோ உள்ள என்னென்ன ஆக போதோ அதே மாதிரி அந்த லாங்கு அவனையும் மறக்காதீங்க. அவன் அவன் கண்டிப்பாக நம்ம ஹீரோக்காக பழி வாங்குறதுக்கு வருவான். ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஒரு 2.5K லைக்ஸை போட்டால் நல்லாயிருக்கும். தொடர்ந்து அதிக வீடியோஸை நம்மளால பார்க்க முடியும். ஸோ லைக்கை போட்டுருங்க. நான் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.